டே 8 ஆஃப் 30 டேஸ் சேலஞ்ச் பார்க்கலாங்களா? இது வரைக்கும் என்கிட்ட கேக் வாங்கின எல்லாருமே பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ரௌனி ஸ்லாப்னு சொன்னதுமே நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த டிசைன்ஸ் எல்லாமே கஸ்டமர் சென்ட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் இருந்து ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் கேட்ட ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக் மேலே ஹாப்பி ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி அப்படின்ட்டு ஃபுல் வேர்டிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ஃபபெட் மோல்டு இருந்துச்சு. அதில் வந்து நம்ம சாக்லேட்ஸாக ரெடி பண்ணி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறமா தான் நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். என்கிட்ட இருக்கிறது வந்து பெரிய சைஸ் மோல்டு, அது வச்சோம் அப்படின்னா இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஷாப்பில் போயிட்டு சிலிக்கான் மோல்டு வாங்கிட்டு வந்து நேம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நாட் சென்னை சரௌண்டிங்ஸில் கேக் செஞ்சுட்டு இருக்கோம். ஃபைனலி கேக்கோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. பிடிச்சிச்சான்னு மறக்காம